டீலர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க புதுசா. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்து டாக்ஸ் எல்லாமே அது கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்பெனி பாத்துக்க போறாங்க. கம்பெனியை ப்ரொமோட் பண்றதும் எக்ஸ்பாண்ட் பண்ற ஒர்க்கும் நம்ம பாத்துக்க போறோம். இப்ப இன்வெஸ்ட் பண்ணாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம டீலர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இமீடியட்டா எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்ககிட்ட இருந்து 1 மணி நேரம் வேணும். இத சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்க கேக்குறாங்க உங்களை ஒரு கேள்வி, எம்எல்எம் அப்படின்னு யாராவது கேக்குறாங்களா சார்? சார் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. எம்எல்எம் எஸ் கேக்குறாங்க மேடம். எம்எல்எம் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆளுங்களை சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய क्वेश्चंस வருது மேடம். ஓகே, அப்படி இருக்கு ஆள் பிடிக்கிற உத்தியோகமா பேசுறீங்க சார்? எம்எல்எம் கேக்குறவங்க என்ன சொல்லணும்னா எம்எல்எம் அப்படினா என்ன சார்? இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க சார், நான் சொன்னல சார் ஒரு கார்ப்பரேட்டோட வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்லி, அவர் முதல்ல போட்ட மெசேஜே அதான், எம்எல்எம்னா என்கிட்ட பேசாதீங்க. புரியுதுங்களா? அப்ப நான் எம்எல்எம் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? எம்எல்எம் அப்படின்னா என்ன சார்? ஏதோ எம்எல்எம்னு போட்டுருந்தீங்களா அப்படின்னா என்ன சார்னு கேக்குறேன். நம்ம நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா அவங்க பேசுறத நம்ம கேக்குறதே இல்ல இன்விடேஷன்ல. நம்ம பேசுறத மட்டும் தான் கரெக்டா பேசி முடிச்சணும்னு நினைக்கிறேன். யாரோ எக்கோ போட்டிருக்கீங்க சார், கொஞ்சம் அந்த ஸ்பீக்கரை கட் பண்ணுங்க. அப்ப எம்எல்எம்னு கேட்டா எம்எல்எம்னா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல எம்எல்எம்னா இந்த ஆளெல்லாம் பிடிக்கணும். ஓ அப்படி எதுவும் இல்லையே இங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய பண்ண அப்படிலாம் எதுவும் இல்லையே. நீங்க வேற ஏதோ பேசுறீங்க சார், நான் சொல்றது வேற. 40 நிமிஷம் கொடுங்க. எஸ் ஆர் நோ தானே சொல்ல போறீங்க, தெரிஞ்சுட்டு சொல்லுங்களேன். நீங்க ஏன் யூகம் பண்ணிக்கிறீங்கன்னு கேளுங்க. இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆம்பே மாதிரியான்னு கேக்குறாங்க. ஆம்பேனா என்னங்க கேளுங்க. ஆம்பே மாதிரி கூட வச்சிட்டு கிடையாது சார். அப்ப அவங்க கிட்ட ஆம்பே மாதிரி இல்ல அது வந்து அப்படின்னா இழுக்காதீங்க. ஆம்பேனா என்னன்னு கேளுங்க. கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட பதிலே இல்ல. நீங்க கேட்டு பாருங்களேன் 2-3 பேர்ட்ட. அவங்க சொல்ற பதில்கள் எல்லாம் கேட்கும்போது அந்த மாதிரி இது இல்லவே இல்லையா அப்படின்னா என்ன சார்? எனக்கு நீங்க சொல்றதே புரியல. பட் நாங்க சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஆள் சேர்க்கணும். வெஸ்ட்ல கண்டிப்பா ஆள் நிறைய பேர் ஆள் சேர்க்கிற பிசினஸ் இல்ல, அது ஆளை வளர்க்குற பிசினஸ் இது. சார் யாருமே ஆளை சேர்த்து விட வேணாம் சார். அவங்க வீட்டுக்கு அவங்க வாங்கிட்டாலும் வெஸ்ட்ல காசு வருமா இல்லையா? ஹலோ, நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இன்விடேஷன் கொடுக்கும்போது அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் ஹம்பிளா கேள்வி கேளுங்க. சார் எம்எல்எம் ஏதோ சொல்றீங்களா சார், அப்படின்னா என்ன சார்? புரியுதுங்களா? கேட்டா என்ன சொல்லுவாங்க கோபி சார்? மேடம் நம்ம இதுங்களா மேடம் எம்எல்எம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் அது அப்படின்னா என்னன்னு கேக்குறேன் மேடம். பவானி மேம், காலையில வந்து உங்களுக்கு அந்த இன்விடேஷன்ஸ் ஸ்கிரிப்ட் கொடுத்திருந்தேன்ல மேம், அதை டைப் பண்ணிருப்பீங்கல்ல? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அந்த ஸ்கிரிப்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க டைப் பண்ணிருந்தாங்க காலையில. இப்ப நீங்க வந்து நான் உங்களுக்கு வந்து அதை அனுப்புறேன். ஒன் செகண்ட். ரூபன் சார், நீங்க மொபைல்ல கனெக்ட் ஆயிருக்கீங்களா லேப்டாப்ல கனெக்ட் ஆயிருக்கீங்களா சார்? லேப்டாப்ல மேடம். வந்து ஒருத்தவங்க கிட்ட நான் சொன்ன தமிழ்ல அனுப்பிச்சாங்க. இருங்க, அவங்க நேம் ஸ்டோர் பண்ணி வைக்கல நானு. தாய் மண்ணால் உருவானோம், தாய் மண்ணை மலடாக்கலாமா, நாம் தாய் மண்ணை பொன்னாக்க வேண்டுமா அணுகுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. மனுஷன் தான் மலடாயிட்டா மண்ணை கூட மலடாக்கிட்டீங்கன்னு.
அப்போ வந்து அதான் என்ன சொல்றது, இந்த பூமி தாயால் தான் உருவானோம். அதான் பூமி தாயின் மலட்டுத்தன்மையை பூமி மலட்டுத்தன்மையை பூமியின் தாய்மையை உருவாக்க, அந்த மாதிரி ஒரு நல்ல கேட்சிங் வேர்டா இருக்கணும் எனக்கு. ஏதாவது நீங்க யோசிங்க. அதாவது மனுஷன் தான் மலடாயிட்டா மண்ணை கூட மலடாக்கிட்டோம் அப்படின்னு. காலையில நான் இன்னும் நல்ல வேர்ட் சொன்னேன் ஆக்சுவலி, அதை அவங்க டைப் பண்ணல, வேற இது பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அதான் தாய்மண்ணால் உருவானோம், தாய்மண்ணை மணலாக்கலாமா, நம் தாய்மண்ணை பொன்னாக்க வேண்டுமா அணுகுங்கள். அந்த மாதிரி மண்ணு பொன்னா விளையணுமா. அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, நம்ம மண்ணெல்லாம் பொன்னா விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மண்ணெல்லாம் பொன்னா விளைய தொடர்பு கொள்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கேட்சிங் வேர்டு. ஒருத்தவங்க படிச்சா அதுல என்னன்னு கேட்கணும். புரியுதா சார்? இது மாதிரி ஒரு 4 கார்டு போடுங்க. ஒரு 4 கார்டுக்கு 100 ரூபா 100 ரூபா 400 ரூபா ஆகும். நீங்க டெய்லி நிறைய இன்விடேஷன் கொடுக்கலன்னா உங்களால இது பண்ண விட. இப்ப இவங்க ஒருத்தர் கால் பண்ணு, இந்த வந்து வாண்டட் ஒர்க்கிங் பார்ட்னர் போயிட்டாங்க, கேட்டாங்க இது என்ன சார் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்லணும்? சார் நான் இந்த மாதிரி ஒரு இந்தியன் எம்என்சியோட டீலர்ஷிப் சார். இது 9 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட் நம்ம இந்தியால மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா முழுக்க நிறைய டீலர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப கிடையாது சார். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இமிடியேட்டா எனக்கு ஒரு 1 மணி நேரம் உங்ககிட்ட டைம் வேணும் சார். என்ன சார் பேசணும் டைம்? எனக்கு போன்லயே சொன்ன, போன்ல சொல்ற விஷயம் இல்ல சார். ஏன்னா கம்பெனி என்ன, கம்பெனியோட கிரெடிபிலிட்டி என்ன, ப்ராடக்ட் என்ன, ப்ராடக்டோட பிரைசிங் என்ன, உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும், இது நீங்க சொல்ல தெரியலனா சார் கம்பெனி என்ன, கம்பெனியோட விஷயங்கள் என்ன, இதுல என்னென்ன ப்ராஃபிட் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு 40 நிமிஷம் டைம் வேணும் சார். அதை நான் சும்மா எல்லாம் டக்குன்னு போன்ல சொல்ற விஷயம் இல்ல சார். நீங்க எப்ப உட்காருங்கன்னு சொல்ல உட்காரலாம். சோ இது சொல்லலாம். If money is your earning more is the only solution, committed people call me அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம்னா, சார் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் ப்ராஃபிட் பார்க்கல. நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாம என்கிட்ட நிறைய ஐடியாலஜி இருக்கு. இந்த ஐடியாலஜி பத்தி பேசுறதுக்காக தான் உங்ககிட்ட ஒரு 1 மணி நேரம் கேட்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் வந்து என் கையில கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு இந்தியன் எம்என்சியோட டீலர்ஷிப். ஸோ இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருசா நாலேஜ் இல்லாம உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் நாங்களே ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரா உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க உங்களுக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ கால் பண்ணுங்க. ஸோ எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ நம்ம ஒரு 1 மணி நேரம் உட்காரலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பியூட்டிக்கு கூட நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஸ்கின் ஃபார்முலா 9 மிஸ்டர் ஆஃப் மிலன் போட்டு பியூட்டி அட்வைசர்னு போட்டு ஒரு கார்டு வச்சிருப்பேன். ஸோ அதில் கேட்ட இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது கூட நான் உங்களுக்கு சொல்றேன். மேஜர்ல காமிச்சீங்க அதான் மேடம் கார்டு? இல்ல அது இல்ல சார், அது ஸ்கின் ஃபார்முலா 9 நம்ம டவுன்லைன் ஒருத்தவங்க உருவாக்கி இருக்காங்க. ஒரு நிமிஷம் மெசேஜ் மட்டும் a smart offer for lovely ladies. Hello. Beauty yourself with an additional income, no investment, no risk. Let your expense on beauty product generate a passive income for lifelong. So இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன், யாராவது ஒருத்தர் முடிஞ்சா எழுதுங்க. நான் எல்லாம் இதை டைப் பண்ணி ரூபன் சாருக்கு அதுக்கப்புறம் அனுப்புறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களே ஒரு 2-3 விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும், அழகா வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். ஏன்னா டெய்லி நீங்க 3 இன்விடேஷன் கொடுக்கலன்னா இந்த பிசினஸ்ல ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதா எல்லாருக்கும்? ஹலோ. எஸ் மேடம், எஸ் மேடம். சோ அதனால முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இன்விடேஷன் கொடுக்கணும்ன்ற தாட் ப்ராசஸ் போகணும். இப்போ முதல்ல அதுல முடிவு எடுக்கிறீங்களா எல்லாரும்? அதே மாதிரி விஷன் இந்தியா 2020ன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல நான் இருக்கேன். இந்தியா ஹெல்த்தியாவும் இல்ல வெல்த்தியாவும் இல்ல இந்தியால. ஏன்னா இனிமே உலகத்துல 2 விஷயம் தான் சார் இருக்க போகுது, ஒன்னு லைஃப், இன்னொன்னு லிவிங் குட்ஸ்.
அதாவது மனிதனோட உயிருக்கும் மனிதனோட அத்தியாவசியத்துக்குன்னா இனிமேல் நிறைய பிசினஸ் இருக்க போகுது. அதுக்கான வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான விஷயங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு பேசலாம். சரிங்களா? அதே மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் சூப்பர் மார்க்கெட் எடுத்திருக்கேன். இந்தியா ரொம்ப ஸ்பீடா டிஜிட்டலா போயிட்டு இருக்கு. நான் டிஜிட்டல் சூப்பர் மார்க்கெட் எடுத்திருக்கேன். சோ நீங்க என்ன பண்ணலாம்? டிஜிட்டல் சூப்பர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி டிஜிட்டலா கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரெடியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இப்படி பேசலாம். இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான விஷயங்கள்ல பேசலாம். ஆனா இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? முக்கியமா என்னன்னா முதல்ல அவங்க கூட ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு கொடுக்குறீங்கன்னா டக்குன்னு எடுத்த உடனே இதை பேசக்கூடாது. நீங்க யார் சார் நான் உங்களை கேளுங்க, அவங்களோட நேம் கேளுங்க, அவங்க என்ன பண்றாங்க, நீங்க முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. நான் இந்த மாதிரி கோபி பேசுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் இந்த மாதிரி சேலத்துல இருக்கேன், நீங்க என்ன சார் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க நிறைய பேர் நிறைய தெரிஞ்சுக்காம அவங்க கிட்ட இன்விடேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் வரும்போது அவங்க கிட்ட கொஞ்சம் அட்லீஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்விடேஷன் அப்படின்றது ஒரு கலை. நீங்க உட்கார்ந்து எழுதுங்க, ஸ்கிரிப்ட் எழுதி நீங்க என்ன பண்ணுங்க, அதுல இருந்து இன்விடேஷன் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப இன்விடேஷன் பார்ட் ஓரளவுக்கு கிளியரா? ஹலோ, எல்லாரும் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சார் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தான் சார் இந்த மீட்டிங். எஸ் மேடம். சோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இல்ல அவங்க என்ன மாதிரி क्वेश्चन கேக்குறாங்க இன்விடேஷன்ல அதையாச்சும் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஹலோ, யாருக்குமே டவுட் இல்லையா? இல்ல மாமா, அவங்க கேக்குறதே என்ன ஒண்ணு, இது ஆள் சேர்க்கிற உத்தியோகமான்னு கேட்பாங்க. இல்லைன்னா இந்த ஏ சைடு பி சைடு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு போட்டு அவங்க ரெண்டு பேரை சேர்த்துறதான்னு கேட்பாங்க. இது ஆல் இல்லைன்னா செக்டர் இது வந்து பிசினஸ் இல்லங்கன்னு சொல்லுங்க. அதே அப்புறம் ஒரு கிட் பாக்ஸ் மாதிரி ஒரு கிட் பாக்ஸ் மாதிரி வாங்குறதா, 2000 3000 ப்ராடக்ட் ஒன்னா சேர்த்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வரும் நம்ம போகும்போது. இந்த மாதிரி ஒரு 3 4 5 விஷயம் கேட்பாங்க. இல்ல அதுதான் சார், நீங்க ஆள் சேர்க்கிற பிசினஸான்னு கேட்டாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? இது அந்த மாதிரி பிசினஸ் இல்ல, ஆள் சேர்க்கறதுனா என்னங்க அப்படின்னு கேளுங்க. அப்ப அவங்க கிட்டே வரும்ல ஆள். எல்லாத்துக்கும் நீங்க அவங்க கேட்கிற போது கேள்வி கேளுங்க. ஆள் சேர்க்கிற பிசினஸ் ஒருத்தர் கேட்டா ஆள் சேர்க்கறதுனா என்ன சார்னு கேளுங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? அதான் மேம் 2 பேரை சேர்க்கணும், 2 பேர் வந்து அவங்க 2 பேரை சேர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களா? ஓ அப்படியா? அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாதுங்க. நீங்க ஏதோ சொல்றீங்க, எனக்கு அது புரியல. நான் உங்ககிட்ட கேட்டது 45 நிமிஷம், நான் ஒரு பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். 45 நிமிஷம் உட்காருங்க, இந்த பிசினஸ் உங்களுக்கு புரியும். சார் உங்க பிசினஸ்ல நீங்க கான்பிடென்ட்டா இருங்க. அவங்க எம்எல்எம்னு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சொல்லிட்டாலும் ஐயோ எம்எல்எம்னு எம்எல்எம் சொல்லல, ஆனா எம்எல்எம் கேட்டுருவாங்களோன்னு 40 நிமிஷம் வெஸ்டேஜ் பிரசன்டேஷன் கரெக்டா முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் எஸ் தான் சொல்லுவாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் எஸ் தான் சொல்லுவாங்க. அது சரியா கேட்காதவங்க தான் இன்விடேஷன்லயே ரிஜெக்ட் ஆறதா நமக்கு நிறைய. சார் நான் ஒரு பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன், நான் ஒரு டீலர்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ எம்எல்எம்னு சொல்றீங்க, ஏதோ ஆள் சேர்க்கறதுன்னு சொல்றீங்க, இது எனக்கு என்னன்னே புரியல. ஓகே நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க சார், நம்ம 1 மணி நேரம் பேசலாம், அவ்வளவுதான். உங்களோட இதுல நீங்க கான்பிடென்ட்டா பேசுங்க. புரியுதா கோவிந்தராஜ் சார்? அப்புறம் அது விட்டா அதுக்கப்புறம் கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய கம்பெனி எல்லாம் பார்த்து. யார் ஸ்பீக்கர்ல பேசுறீங்க? ஹலோ சொல்லுங்க சார். இல்ல கோவிந்தராஜ் சார் தான் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்காரு, ஹெட்போன் இல்ல. ஓகே நான் பேசுறது திருப்பி உங்களுக்கே கேக்குது இல்ல? இல்ல மாமா கேட்கல. எஸ் ஆமா. அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்களா இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய கம்பெனி எல்லாம் பார்த்துட்டோம் நாங்க, இந்த மாதிரி நிறைய வந்திருக்குது, நிறைய வந்து இந்த மாதிரி தான் சொல்லி ஆள் சேர்த்துனாங்க, பிசினஸ் நடந்தது, அப்புறம் வந்து காணாம போயிட்டாங்க, 6 மாசம் 1 வருஷம் 3 மாசம் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து போயிடுச்சுப்பா, இந்த மாதிரி எம்எல்என் கம்பெனி நிறைய வந்து போயிடுச்சு, இதே மாதிரி ப்ராடக்ட் பேசிக்கும் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குமாமா? சார் நீங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது அப்ப எப்படி சார் கொடுக்குறீங்க? நீங்க தான் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன், சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன், ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன், சொல்லாம ப்ராடக்ட் இல்ல மேம், நானும் அட்லீஸ்ட் நாம வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி தான், பட் எம்என்சி கம்பெனி நம்ம ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருக்கிறோம். இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருக்கேன்ற வார்த்தை யூஸ் பண்ண கூடாது சார். நீங்க ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லுவீங்களா, ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்லுவீங்களா?
ஆரம்பிச்சிருக்கிறோம்னு சொல்லுவோம். சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றீங்களா? ஆரம்பிச்சிருக்கிறோம் தான் சொல்லுவோம் மேம். அதாவது அந்த வார்த்தையை கொஞ்சம் மாத்திடுங்க சார். அந்த வார்த்தையை கொஞ்சம் மாத்திடுங்க. நான் ஒரு எம்என்சில ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஒரு எம்என்சி கம்பெனியோட டீலர் ஆயிருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்கேன். ஓகே மேம். ஓகே மேம். உங்களுக்கு இந்தியா முழுக்க நிறைய டீலர்ஸ் இப்ப தேடிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம. சோ இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம குடுக்கறதுனால எவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த டீலர்ஷிப் எடுக்க முடியுமா எடுத்துக்கங்க. ஏன்னா எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. இத பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஒரு 40 நிமிஷம் கால் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிங்க மேம். 40 நிமிஷம் எப்ப உட்காரலாம் நம்மன்னு கேளுங்க. சரிங்க மேம். மேம் இப்போ மேம் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் மேடம். அது வந்து பாத்தீங்கன்னா மோகன் சார் நானும் 2 பேரும் சேர்ந்து டிசைன் பண்ணிருக்கேன் மேடம். ஒரு ஆன்லைன் இது. ஆன்லைன்ல வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே ரூபன் சார், நீங்க போய் சாப்பிடுங்க சார். நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வாங்க. அது நம்ம ஆப் ஓபன் பண்ணா ஹெல்த் கேர் தனியா வரும், ஹெல்த் ஃபுட் தனியா வரும் மேடம். இது டிசைனிங் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு மேடம். நீங்க ஆர்ட் ஃபோல்டிங், பிரிண்டிங், பிளாஸ்டிக் இல்ல மேடம், இல்ல அது டாபிக் தப்பா போட்டாங்க. அது உள்ள இருக்குங்க மேடம். ஹெல்த் ஃபுட் தனியா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து ஏர் பியூரிஃபையர், வாட்டர் பியூரிஃபையர் தனியா இருக்கு. இப்போ நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் 1 by 1 ஆட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அது எம்ஆர்பி டிபி காஸ்ட் போட்டு வேணுங்கிறவங்க நம்ம டச் பண்ணிட்டாவே பேமெண்ட் நமக்கு வந்துடும். அப்புறம் நாங்கள் கால் பண்ணி பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா என்ட்ரிஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் மேடம். அந்த ஃபீச்சருக்காக வந்து ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் மேடம். ஒரே நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே. சிம்பிளே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே மேடம். நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாம் வெஸ்டேஜ்ன்ற சிம்பிள் இருக்கு, அதெல்லாம் எடுத்துருங்க. ஓகே மேடம். ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் இது ஒரு புதுவையான ஒரு முயற்சி மேடம். அது நல்ல முயற்சி தான். பட் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், நீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் வந்து என்னவா இருக்கணும்னா, உங்களோட பிசினஸ் புதுசா ஃப்ரெஷ் பிளட் வரதா இருக்கணும். நீங்க நிறைய என்ன பண்றீங்கன்னா ஈவென்ட்ஸ் பண்றேன் அப்படின்றதுனால பண்றீங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க ஈவென்ட்ஸ் பண்றதை விட முக்கியம், ஆஃபர் கொடுக்கறத விட முக்கியம் நிறைய ஃப்ரெஷ் பிளட் உங்களோட டீம்ல உள்ள வரணும். அதுக்கு செலவு பண்ணுங்க. இப்ப நீங்க ஆஃபர் கொடுக்கற செலவை என்ன பண்ணலாம், நிறைய வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் எடுக்கிறதுக்கு, நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு, நீங்க வந்து டெய்லி சிஎன்டி பண்ணிட்டு அந்த மாதிரி ஆட்கள் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரவணன் எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரவணன், ஷரீப்லாம் என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு டேட்டா பேஸ் இவ்வளவு ஒரு நாளைக்கு வந்து 800-900 டேட்டா பேஸ் எடுத்து அதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு டெய்லி சிஎன்டி பண்றாங்க. புரியுதுங்களா? ஒரு 1000 பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சா 100 பேர் உள்ள வருவாங்கல்ல. எஸ் மேடம். சோ அந்த மாதிரி அட்ராக்டிவா நீங்க அப்படி பண்ணணுமே தவிர இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பழைய மாதிரி ஆஃபர் அப்படி போகாதீங்க. மக்கள் இன்னைக்கு டிஜிட்டலா உலகம் வந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நிறைய ஒரே ஒரு சின்ன ரகசியம் மட்டும் நான் இன்னைக்கு சொல்லி தரேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க டைரக்டரா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ₹1.35 கமிஷன் வரும். கரெக்டா? மேடம். சரி, இந்த கான்செப்ட் நீங்க எல்லாத்தையுமே பேசலாம். சரி, என்ன பிக்சர் சார் தெரியுது? 178 into 78 பேர் 3500 ரூபாய்க்கு வாங்கும்போது 50,000 ரூபாய் கிடைக்கும் அந்த பிக்சர். சார் இந்த ஸ்லைடு வந்து நான் எல்லாருக்கும் அனுப்பி தரேன் சார். எல்லார்கிட்டயும் இந்த ஸ்லைடு பேசுங்க, இதுல நல்ல ரிசல்ட் இருக்கு. சரிங்களா? இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்க பேசலாம். இந்தியால ஒரு சோப்போட விலை இன்னைக்கு 35 ரூபாய். 3வது கிரேட் தரமான சோப்பு தான் வாங்குறோம். 64% டிஎஃப்எம் உள்ள சோப்பு. இதோட தயாரிக்கிற விலை 5 ரூபாய். ஹோல்சேலர், ரீட்டைலர், ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்ஸ்ட், டீலர், சப் டீலர் இவங்களுக்கு எல்லாம் 10 ரூபாய் போகுது. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போற பணம் 20 ரூபாய். சோ நீங்க என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல 3 பார்ட் இருக்கு. ஆட் எடுக்கிறவங்க, ஆட்ல நடிக்கிறவங்க, ஆட போடக்கூடிய மீடியேட்டர். கஸ்தூரி சூடா தண்ணி கொடுங்க. அப்ப வந்து என்னன்னா இந்தியால ஒரு பர்சன் ஒரு சோப் போட்டு குளிக்கிறாரு நம்ம நினைப்போங்க. ஆனா இந்தியாவோட பாப்புலேஷன் 132 கோடி. அப்ப 132 கோடி மக்களும் 20 ரூபாய் சோப்புக்கு 20 ரூபாய் போச்சுன்னா 2800 கோடி. அப்ப 2800 கோடி எந்த கணக்குமே கேட்காம சோப்புக்கே கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப சோப்புக்கே இவ்வளவு பணம்னா பேஸ்டுக்கு, ஹேர் ஆயிலுக்கு அதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் இருக்குன்னு யோசிங்க. சரி, அட்வர்டைஸ்மெண்ட்ல இவ்வளவு பணம் இருக்கு, இந்த பணத்தையும் நான் யாருக்கோ மீடியேட்டருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இருக்கேன் 1% மக்களுக்கு.
நீங்க நினைக்கலாம் இப்ப மீடியேட்டருக்கு கொடுக்குற பணம் பெரிய பணம் இல்லையா நீங்க கேட்கலாம். இப்ப தெரிஞ்சுக்கங்க மீடியேட்டருக்கு கொடுக்கறது எவ்வளவு பெரிய பணம்னு. ஒரு அமேசானோட ஓனரை நீங்க எடுத்துக்கங்க. இவர் என்ன செஞ்சிருக்காரு? இவரும் அதே 35 ரூபா சோப்பு தான், அதே 3rd கிரேட் தான், அதே 64% டிஎம் தான், அதே 5 ரூபா தான் காஸ்ட், அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா இங்க மீடியேட்டரே வேண்டாம்னு சொல்லிட்டாரு அவரு. எனக்கு ஹோல்சேலர், ரீட்டைலர், ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் யாருமே வேண்டாம்னு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தோட 100 பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட்ல இல்லாத ஒருத்தரோட பேரு இன்னைக்கு உலகத்தோட நம்பர் 1 பணக்காரனா மாறி இருக்காருன்னா வெறும் இந்த மீடியேட்டருக்கு கொடுக்குற பணத்தை வச்சு ஒரு தனி மனிதன் இன்னைக்கு உலகத்தோட பெரிய கோடீஸ்வரனா மாறி இருக்காரு. நம்ம எல்லாம் இவர் வரும்போது சிரிச்சோம், அதை எப்படி ஆன்லைன்ல எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இன்னைக்கு இந்த 10 ரூபா வச்சு ஒரு தனி மனிதன் உலகத்தோட பெரிய பணக்காரனா ஆயிருக்காரு. ஆனா வெஸ்டீஜோட எம்டி என்ன பண்றாரு? இங்க 35 ரூபா தான் சோப்பு, ஆனா நம்பர் 1 கிரேடு 76% டிஎஃப்எம். இதை கொடுக்கணும்னா 5 ரூபாய்க்கு சோப்பு தயாரிக்க முடியாது, அப்ப 7 ரூபாய்க்கு தயாரிக்கிறாரு. அப்ப இந்த மீடியேட்டருக்கு கொடுக்குற பணம் இருக்கு இல்லையா, ஒரு தனி மனிதன் இந்த 10 ரூபா வச்சு உலகத்தோட நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆக முடியும்னா இந்த இந்தியன் இந்த 10 ரூபா வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண முடியாதா? என்ன லாஜிக்னு கேளுங்க. அப்போ மேனுபேக்சர்ல இருந்து, கொரியர்ல இருந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து, 4500 டிஎல்சிபில இருந்து, பிரான்ச்ல இருந்து, இனோவேஷன்ல இருந்து, டாக்ஸ்ல இருந்து, ஜிஎஸ்டில இருந்து எல்லாத்தையுமே இவர் பாத்துக்கிறாரு. நமக்கு எந்த பிசினஸோட எந்த ஒரு பார்ட்டுமே கிடையாது. காலேஜ் கடையை திறக்கிறதோ, கற்பூரம் காட்டுறதோ, அந்த மாதிரி எந்த வேலையும் நமக்கு கிடையாது. நம்ம என்ன செய்ய போறோம்? இதை 20 ரூபா ஷேர் பண்ண போறோம். இந்த 20 ரூபால மேஜரா ஒரு 2 ரூபாய் மேனுபேக்சர் காஸ்ட்டுக்கு போயிடும். ஏன்னா பொருள் தரமா இல்லைன்னா ரீச் ஆகாது. மீதி 18 ரூபால வீட்டுக்கு மட்டுமே வாங்குற நபர் உலகத்துல யாருமே வீட்டுக்கு வாங்குறவங்களுக்கு பணம் கொடுக்கல. வீட்டுக்கு மட்டுமே வாங்கினாலே 3 ரூபாய் கொடுக்குறாங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு பிசினஸா எடுத்துக்கிறவங்களுக்கு 15 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப டோட்டலா 18 ரூபாய் பிசினஸ் பண்றவங்களுக்கு கிடைக்குது. நான் 20 ரூபால வந்து பாத்தீங்கன்னா மேஜர் 18 ரூபான்றது நிறைய பேர்கிட்ட கனெக்டிங் பீப்புள் நிறைய ஆகும்போது நம்மளோட பணம் என்னன்னு யோசிக்கிறேன். சார் நான் பேசுறது புரியுதா? புரியுது மேடம். காசி மியூட் பண்ணுங்க, உங்க மைக் மியூட் பண்ணுங்க காசி. சார் நிறைய பேரை ஹோஸ்ட் ஆகி இருக்கேன் சார், நீங்க கூட மியூட் பண்ணலாம் அவரு. ஓகே மேடம், ஓகே சார். இது நல்லா புரிஞ்சிடும் சார் அவங்களுக்கு ஈஸியா. இந்த 20 ரூபா 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. 2 ரூபாய் யாருக்கு போகுது? 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. 2 ரூபாய் யாருக்கு போகுது? ஓகே மேடம். 2 ரூபாய் 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. 2 ரூபாய் மேனுபேக்சர் காஸ்ட்டுக்கு போயிடுது. 3 ரூபாய் யாரு கன்சியூமரா அவங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் பண்றவங்களுக்கு போயிடுது. 15 ரூபாய் யாரு பிசினஸ் பர்சனா அவங்களுக்கு போகுது. இப்ப இது சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியுமா புரியாதா? ஹலோ. அப்ப என்னன்னா இது கூகுள் பே மாதிரியான ஒரு கான்செப்ட் நீங்க வச்சுக்கோங்க. கூகுள் பேல என்ன பண்ணாங்க? மக்கள் கிட்ட ரீச் ஆகிறதுக்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 50 ரூபாய் கொடுத்ததுக்காக காமன் பீப்புள் எல்லாம் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னோம். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதுக்கு நமக்கு 50 ரூபாய் கிடைச்சது. அவங்க ஃப்ரெண்டுக்கு சொன்னதுக்கு நமக்கு என்ன கிடைச்சது? அப்ப 2 மாசத்துல அவங்க டார்கெட்டை பினிஷ் பண்ணிட்டாங்க. வெறும் 2 மாதங்கள்ல நமக்கு ஒரு 50 ரூபாய் காமிச்சு. அப்ப ஒரு தனி மனிதன் கூகுளை பார்த்து 5 ரூபாய் வந்தா சந்தோஷப்படுறான், 50 ரூபாய் வந்தா சந்தோஷப்படுறான், சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷப்படுறாங்க. அப்ப யோசிங்க, உங்க வீட்டுக்கு வாங்குற பொருள்ல 1000 ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கே கமிஷன் வந்தா 27 ரூபாய், உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1765 ரூபாய் உங்களுக்கே ரிட்டர்ன் கிடைச்சா 50 ரூபாய்க்காகவே நம்ம இன்னைக்கு இவ்வளவு பெருசா மயங்குறோம்னா நான் ஒரு 1765 ரூபாய் கிடைச்சா பெரிய பணமா இல்லையா? அப்ப இந்த கான்செப்ட் வச்சு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க சார். நீங்க சொன்ன கான்செப்டுக்கு அப்படியே ஆப்டா ஒர்க் ஆகும் நம்மளோட கோபி சார். எஸ் மேடம், எஸ் மேடம். சுடு தண்ணி கிடைக்குமா கிடைக்காதமா? கஸ்தூரி என்னாச்சு? அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 கோடி ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. நீங்க அந்த பிசினஸோட ரிஸ்க் போட்டிருக்கீங்கல்ல சார். எஸ் மேடம். ஒரு 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க சார். உங்க சேலத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறீங்க. மக்கள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் தேடி வருவாங்களா வர மாட்டாங்களா? வருவாங்க மேடம். வருவாங்க. சரி, மாசத்துக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு 5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் சம்பாதிக்க வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் மேடம். இந்த பணம் வந்து அதிகமாகுமா? வாய்ப்பு இல்லை மேடம். ஏன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்கிறதுனால இதே அதிகம் மேடம். கஸ்டமர் லிமிட்டடா இருக்காங்க. அவ ஒரு ஏரியாக்கு இவ்வளவு கஸ்டமர் லிமிட்டடா இருக்காங்க. அந்த லிமிட்டை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான பணம் ஏறாது. ஹலோ ஹலோ, மைக்க கொஞ்சம் மியூட்ல போடுங்க. பட் அதே நீங்க அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்?
எக்ஸ்ட்ரா இன்னும் 2 கோடி போடணும். புரியுதுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா மேடம். என்ன ஆச்சுங்க தாமரை? சரி இருங்க சார், நான் கொஞ்சம் உள்ள போயிடுறேன். கதவு சாத்திருங்க. கேக்குதா? அப்போ நம்ம என்ன பண்றோம்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா போடதான் நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்ட் தானே? எஸ் மேடம். நீங்க நிறைய growth பண்ணனா இன்னும் எக்ஸ்ட்ரா காசு போடணும். ஆனா இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்ல போய் அந்த ஓனர் கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. என் மார்ட்ல போய் ஒரு டி மார்ட்ல போய் அந்த ஓனர் கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல போய் அந்த ஓனர் கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. அந்த குடோன்ல இருந்தோ அந்த கடையில இருந்தோ ஒரே ஒரு சோப்பு வெளியில போனா உங்களுக்கு எவ்வளவுங்க கிடைக்கும்? ஹலோ மேடம் அது வந்து டர்ன் ஓவர் அடிப்படையில் தான் மேடம் அவங்க ஏர்ன் பண்ண முடியும். பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே சின்ன சின்ன கடைகளை வந்து பாத்தீங்கன்னா இன்கம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க மேடம். இல்ல சார், நான் கேக்குற கேள்வி எவ்வளவு பெரிய ஓனரா இருந்தாலும் ஒரு சோப்பு வெளியில போச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும்? பைசா தானே கிடைக்கும். பைசா பைசா அவ்வளவுதான் நான் கேக்குறேன். எவ்வளவு குவான்டிட்டின்றது அவங்க நிறைய குவான்டிட்டி பண்ணா இதை விட கம்மி பைசா தான் கிடைக்கும். கண்டிப்பா மேடம். நான் அப்படி கேட்கல. எத்தனை லட்சம் வேணா போட்டோம், உனக்கு பைசால தானே லாபமே கிடைக்கும் ஒரு சோப்புக்கு. நிறைய குவான்டிட்டி போகும்போது புரியுதா? சித்தார்த் அப்படித்தானே சார்? ஏன் சார் சித்தார்த்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, பைசால தான் லாபம். ஆனா நிறைய போறதுனால காசு நிறைய. புரியுதா? எல்லாரும் முதலாளி தான் இங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க எத்தனை நீ என்ன அசீவ் பண்ணிக்கணும் ஐயா, நீ என்ன அசீவ் பண்ணிக்கணும்னா நீ 2 கோடி போட்டதான் நினைக்கணும். நினைச்சிட்டேன்னா என்ன பண்ணுவ? நீ இன்னொரு சூப்பர் மார்க்கெட் எல்லாம் கட்ட வேணாம். ஆல்ரெடி 4000 சூப்பர் மார்க்கெட் இங்க இருக்கு. ஆனா மக்கள் இங்க தேடி வர மாட்டாங்க, நீ மக்களை தேடி போகணும். அப்ப உன் சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ்க்கு நீ குடுக்குற, உன் சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ்க்கு நீ குடுக்குற. அதுல இருந்து சுதான்னு ஒருத்தர் வராங்க சென்னையில. அப்ப சுதா இந்த பிசினஸ் சின்சியரா புடிச்சிட்டு சுதா அவங்க சென்னையில இருக்கிற ஆட்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சா சுதாக்கும் காசு உனக்கும் காசு. கரெக்டா? சுதாவோட ஃப்ரெண்டுக்கு குடுக்குறாங்க, ஃப்ரெண்டுக்கும் காசு, சுதாக்கும் காசு, உனக்கும் காசு. அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணதான் நினைச்சீன்னா உன் சூப்பர் மார்க்கெட்ல இங்க மிகப்பெரிய பணம் பண்ண முடியும். அப்ப இங்க என்ன இருக்கு? சித்தார்த் சார் 4500 சூப்பர் மார்க்கெட்டையும் கனெக்ட் பண்ணதால 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ராஜன் சார் ஒரு 500 சூப்பர் மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணிருக்காரு, அதனால அவர் வந்து 24 லட்சம் சம்பாதிக்கிறாரு. விக்டோரியா மேடம் ஒரு 150 சூப்பர் மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணிருக்காங்க, அதனால 7 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. நீங்க எவ்வளவு கனெக்ட் பண்றீங்களோ அவ்வளவு காசு. புரியுதா? அப்ப டோட்டலா நம்மளோட ப்ராஜெக்ட் என்ன? நம்ம ப்ரமோஷன் பண்ண போறோம், எக்ஸ்பான்ஷன் பண்ண போறோம். ஒரு 178 பேர் அவங்க வீட்டுக்கு 3500 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் வருமானம். ஒரு 336 பேர் அவங்க வீட்டுக்கு 3500 ரூபாய் வாங்குறாங்களா, 1 லட்சம் ரூபாய் வருமானம். அப்போ யாரா இருந்தாலும் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் ஓனரா இருக்கட்டும், 2 விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. ஒண்ணு, நீங்க கட்சிப்பே வாங்கிட்டு வந்தாலும் அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு வெட்டிங் டேவோ பர்த்டேவோ வந்தா விஷஸ் வரும். வருதா இல்லையா சார்? வருது மேடம். ஏன்னா அந்த ஓனருக்கு தெரியும் கஸ்டமரை கவர் பண்ணணும்னு. ரெண்டாவது, எப்பெல்லாம் அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது சார் உங்களுக்கு? ஆஃபர் டைம்ல மெசேஜ் அனுப்புவாங்க சார். கரெக்ட் தானே? எஸ் மேடம். அப்ப பெரிய பெரிய ஓனருக்கு 2 ரகசியம் புரியுது. கஸ்டமரை கவர் பண்ணிக்கணும், கஸ்டமருக்கு ஆஃபர் அனுப்பணும். உங்களுக்கும் அது 2 தான் புரியணும். லவ் வித் எவ்ரிவன், வர்க் வித் வர்க்கர்ஸ். என்னோட ப்ராஜெக்ட் 336 பேர். இந்த 336 பேர்ல முதல்ல வீட்டுக்கு வாங்குறவங்க மட்டுமே இருக்காங்களா, அவங்கள லவ் பண்ணணும், அவங்கள கேர் பண்ணணும். அவங்களுக்கு எப்பயாவது பர்த்டே இது வருதா அந்த மெசேஜை மட்டும் அனுப்பி விடணும். அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். பட் ஆனா அவங்க லைஃப் லாங் வாங்குவாங்க. அப்போ அவங்க கிட்ட ஆஃபர் மட்டும் கரெக்டா அனுப்பிச்சிடணும், அவ்வளவுதான். ஒர்க் வித் ஒர்க்கர்ஸ். அப்ப யார் ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்க? என்னோட ப்ராஜெக்ட் 336 பேர். நான் தான் பண்ணணும் ஏதாவது இருக்கா இந்த 336 பேரை? இல்ல, நான் என் டீமை வச்சு பண்ணலாம் இல்லையா? அப்ப என் டீமை வச்சு பண்ணும்போது நான் என்ன செய்யலாம்? அப்ப நான் என் டீம் எல்லாரும் சேர்ந்து செயல்படும் போது 336 பேர் அவ வந்துட்டாங்கன்னா எனக்கு 1 lakh வரும். என் கீழே இருக்க 6 பேருக்கு 15,000 வரும். பெரிய பணமா இல்லைங்களாங்க? அப்ப 1000 ரூபாய்க்கு வாங்கினா 227 ரூபாய் தான் கிடைக்கும்.
நீங்க உங்களோட மக்கள் கிட்ட என்ன சொல்லணும், இதுதான் உங்க ப்ராஜெக்ட் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஒருத்தர் 100 PVக்கு வாங்கணும், ஆனா ஒரு 1000 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு. அவர்கிட்ட போய் என்ன சொல்லலாம், இங்க பாருமா நீ சேல்ஸ் பண்ண வேண்டாம், உன் அம்மா வீடு உன் தங்கச்சி வீடு சேர்த்து நீ என்ன பண்ண, நீ கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வா. நீ வந்தீங்கன்னா என்ன ஆகும், நீ கன்சிஸ்டன்சி ஆஃபருக்குள்ள வந்துட்டீங்கன்னா உனக்கு 6 குக்கிங் ஆயில் ஃப்ரீயா வந்துரும். 4 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆளுக்கு 2 குக்கிங் ஆயில் ஃப்ரீயா எடுத்துக்கணும்னு சொல்லுங்க. இல்ல 1000 ரூபாய்க்கு மட்டும் தான் வாங்குறாங்க, ஏதாவது அவங்களுக்கு குக்கிங் ஆயில் ஃப்ரீயா வருமா சார் கோபி சார்? வராது மேடம். ஆனா 3 அந்த கன்சிஸ்டன்சிக்காக ஒரு 2 பேர் ஆட் ஆகி வாங்கும்போது அவங்களுக்கு 6 குக்கிங் ஆயில் ஃப்ரீயா வரும்ன்ற ரகசியத்தை சொல்லி கொடுக்கலாம்ல. இந்த வாங்குறவங்க கிட்ட என்ன சொல்லலாம், ஐயா இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கு நிறைய இடம் கொடுங்க. யாரெல்லாம் 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்களோ அவங்க கிட்ட போய் இந்த டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுங்க. நீ உன் அம்மா வீடு உன் தங்கச்சி வீடு சேர்த்து நீ கன்சிஸ்டன்சில வந்துரு, உனக்கு 6 குக்கிங் ஆயில் ஃப்ரீயா கிடைக்கும்ல. நீங்க இதுல என்ன நடக்கும்னா, ஒருவேளை தங்கச்சிக்கு அதுக்கப்புறம் சொல்லலாம், அது பாரு எனக்கு 6 கிடைச்சது உனக்கு 2 கொடுத்துட்டேன், உனக்கே 6 வேணும்னா இதை பண்ணுன்னு சொல்லலாம்ல. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் வெறும் 128 பேர் தான் சார். சார் ஒரு 50,000 ரூபாய் வெஸ்டில சம்பாதிக்கணும், ஒரு 178 பேர் அவங்க வீட்டுக்கு வாங்கிக்கிட்டா போதும். அப்ப நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்குறவங்கள கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன முயற்சி? ஆஃபர் எல்லாம் எல்லாருக்கும் எப்படி ப்ரோமோட் பண்ணணும், ஃப்ரெஷ் பிளட் எப்படி உள்ள கொண்டு வரணும், இதுதான் சார் உங்க நோக்கமா இருக்கணும். ஃப்ரெஷ் பிளட் எவ்வளவு உள்ள வராங்களோ அவ்வளவு உங்க பிசினஸ் ஈஸியா நடக்கும். புரியுதா? எஸ் மேடம், எஸ் மேடம். சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட். நான் இது உங்களுக்கு தேவைன்னா நான் இதுவும் அனுப்பி வைக்கிறேன், யாருக்கு வேணும்னு சொல்லுங்க. உதயமூர்த்தி சார் உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க டீமுக்கு எல்லாரும் சார் இது பேசுறது ஒரு பிசினஸ் மேன் கிட்ட ஈஸியா பேச முடியும் சார். நீங்க சார் இன்னைக்கு சார் உங்களோட லோயர் கேட்டகரி பீப்புள் பாக்காதீங்க சார், தயவு செய்து உங்களோட ஹையர் கேட்டகரி பீப்புளுக்கு போங்க சார். உங்களோட ஹையர் கேட்டகரி பீப்புளுக்கு இருப்பீங்க, என்ன விட லோவா போகாதீங்க. நிறைய பேர் ட்ரீமர்ஸ்க்கு பிசினஸ் கொடுங்க. திருப்பி திருப்பி சொல்ற உதயமூர்த்தி, நான் நேத்து கூட டேனியல் வீட்டுக்கு போயிருந்தேன் உதயமூர்த்தி. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நேத்து இல்ல ஒரு லாஸ்ட் வீக் உங்களுக்கு நிறைய நீடியும் தேடணும். பட் நீடியை விட ட்ரீமர்ஸ்னா பயங்கரமா பிசினஸ் பண்ணுவாங்க, புரியுதா? அவனுக்கு பணத்தோட அருமை இன்னும் நல்லாவே தெரியும். நிச்சயமா மேடம். சோ அதே மாதிரி நான் இப்போ ரூபன் சார் வந்து மார்னிங் செஷன் நைட் செஷன் பண்றாருல. ஆமாங்க மேடம். உங்க டீம்ல நீங்க எத்தனை பேர் பண்றீங்க? இல்ல புதன்கிழமை ஸ்டார்ட் பண்றோம் டீம் மீட்டிங். சார் நல்லா புரிஞ்சுக்கங்க, காலையில மீட் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல, ஓகே சாயங்காலம் மீட் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. உதயமூர்த்தி நீங்க என்ன செய்யணும்னா டெய்லி உங்க டீமை மீட் பண்ணணும். எப்படி மீட் பண்ணணும்? இன்னைக்கு கோபி சார், நாளைக்கு ராமச்சந்திரன் சார், சரிங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மீட் பண்ணிட்டே இருக்கணும், டைம் பார்த்து பார்த்து. ஏன் ஏன்? 2 விஷயத்துக்காக. ஒண்ணு சார், முதல்ல லீடர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க சார். ஏன்னா லீடர்ஸ் உங்ககிட்ட பேசும்போது உங்க வேலை நிச்சயமாகும். நீங்களே லீடரா இருக்கணும்னு நினைக்காதீங்க. எவ்வளவு லீடர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. அப்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா, லீடர்ஸ் கிட்ட என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி சார் கோவிந்தராஜ் சார் நீங்க உங்க டீமுக்கு ஜூம் மீட்டிங் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க சார், உங்களுக்கு அப்ளை தான் பண்ணி தரேன்ற அவசியமே கிடையாது. தெரிஞ்ச உங்களுக்கு டீம் மீட்டும் பண்ண தெரியும், நீங்க தெரிஞ்சதை பேசுங்க, அதான் டீம் மீட். நாலு லைனையும் தயார் லைனுக்கு கொடுங்க. இல்ல எனக்கு தனியா பண்ண தெரியல மேடம், எனக்கு வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் எனக்கு பழக்கம் இல்ல. அப்ப உங்க லீடரோட கனெக்ட் பண்ணுங்க.
ஓகே மேம். ஆனா சார் நீங்க டைரக்டர் லெவல்ல கூட இருங்க சார். நீங்க டெய்லி உங்க டீமுக்கு டீம் மீட் பண்ணி பாருங்க. படபடன்னு டீம் வளரும். டெய்லி புதுசா சேர்ந்திருக்காங்கல்ல, எஸ் மேம். மீட் வித் கோவிந்தராஜ் அப்படின்னு டெய்லி ஒரு மீட்டிங். யாரெல்லாம் உங்க டீம்ல புதுசா சேர்ந்திருக்காங்கப்பா என் ஜூம்ல கனெக்ட் பண்ணு, நான் பேசுறேன் சார். நீங்க ஒரு ஸ்டார் டைரக்டர் சார், ஒரு 50,000 இன்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய விஷயம் தானே? இதை விட என்ன மோட்டிவேஷன் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமா மேம். கற்பகா 6ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்காங்க. ஆமா மேம். உதயமூர்த்தி சார்ட்டையும் ராமச்சந்திரன் சார்ட்டையும் உட்கார்ந்து கேட்கணும் சார், நான் இந்த மாதிரி டீம் மீட் பண்ண போறேன் சார், நான் என்னெல்லாம் பேசலாம் சார் என் டீமுக்கு, நீங்க ஜஸ்ட் ஒரு ஓவரால் கொடுங்க சார். சொல்லி தர மாட்டாங்களா அவங்க? உதயமூர்த்திக்குலாம் அவ்வளவு நாலேஜ் இருக்குங்க, உட்கார்ந்து கேட்டு கத்துக்கிட்டு நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. புரியுதா சார்? நான் உங்க லீடரே பண்ணுவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காதீங்க சார். சரிங்க. அதேதான் கோபி சார். எஸ் மேம். நான் நிறைய விஷயம் பார்த்துட்டேன் சார், இந்த கூட்டமா சேர்ந்து செய்யற. சரிங்களா? டீமுக்கு எப்ப தனித்தனியா கேர் பண்றோமோ டீம் கடகடன்னு வளரும் சார். இன்னொன்னு சார், ஓகே மேடம். உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஒரு பேர் என்ன? செந்தில் மேடம். டீமுக்கு டீம் மீட் வைக்கிறீங்க. இந்த குளிர் காயிற ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க. செந்தில் ஒன்ன சொல்லல கண்ணா, நானு நார்மலா பேசுறேன். இந்த குளிர் காயிற ஆள் எல்லாம் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, டீம் மீட்னு கூப்பிட்ட உடனே டீம் மீட்ல ஒரு லீடர் 10 பேர் கூட்டு வருவாரு, இவர் ஒருத்தர் தான் கூட்டு வருவாரு. ஆனா டீம் மீட் நடக்கும். நம்ம இதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டோம். செந்தில் டீமுக்கு டீம் மீட் வச்சா என்ன ஆகும்? வேற வழியே இல்ல. செந்தில் டீமுக்கு டீம் மீட் வச்சா செந்தில் ஆள் 5 பேரை கூட்டு வந்தான். ஓகே சூப்பர் மேடம். இது நீங்க பண்ணிதான் ஆகணும் சார், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகே எல்லாரையும் சேர்த்து வச்சு உதயமூர்த்தி பண்ணட்டும். உதயமூர்த்தி இதே மாதிரி உங்க இண்டிவிஜுவல் லைன் நீங்க கோபி இல்லாம ராமச்சந்திரன் சாருக்கு கொடுக்காம தனியா உங்க டீம் எங்க? புரியுதா உதயமூர்த்தி? புரியுது மேடம். அந்த டீம் எல்லாம் சேர்த்து வச்சு மீட்டிங் பண்ணணும் டெய்லி. நம்ம இண்டிவிஜுவல் டீமோட டெய்லி மீட் பண்ணோம்ப்பா. வளர்ந்த டீமோட சொல்லி கொடுக்கணும். இல்ல மேடம், ஆக்சுவலா எம்டிஎம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் இல்ல கண்ணா, நீங்க பேசுறது கேட்கல கண்ணா. மேடம் நீ பேசுறது கேட்கல, சொல்லுப்பா. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. இல்ல மேடம், இந்த எம்டிஎம்க்கு அப்புறம் என்ன நிறைய விஷயங்கள் சிந்திக்க வச்சிருக்கு மேடம். வெரி குட் உதயமூர்த்தி. உனக்கு பொட்டன்ஷியல் இல்லாம நீ கிரவுட் முடிக்கல. முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒரு ஹவுஸ் ஃபண்ட் கம்பெனியோட எல்லா ராயல்ட்டி நீ முடிச்சிட்ட. நார்மலான விஷயம் நினைக்கிறியா நீ? அது இல்ல மேடம், கஷ்டம் தான். அப்போ நீ ஒரு விஷயத்த முடிக்க தெரிஞ்ச உனக்கு இன்னும் நிறைய பாரு. நம்ம தான் நம்ம டீமோட கௌரவம் முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் யாரு, நீ வர, நீ என் லீடர் இருக்கா இல்ல, நான் என் இன்கம் தூக்கிட்டே இருப்பேன்னு காமிச்சு பாரு, மரியாதை தானா வரும். நிச்சயமா மேடம். உன்னை கெஞ்சுவாங்க, சார் எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. நிச்சயமா மேடம். புரியுதா? ஆக்சுவலா வந்து நிறைய விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் வந்து அது தெரியல அப்படின்ற என்ன நான் புரிஞ்சிக்கலங்கிறத நான் எம்டிஎம் பார்த்து சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் மேடம். நான் never depend on anybody, never give up on anybody. ஒரு அச்சீவ்மென்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாவே வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. இப்போ அந்த எம்டிஎம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு உண்டான தகுதி இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்கு மேடம். அண்ணா உனக்கு தகுதி இருக்கு. அந்த தகுதியை நீ எப்படி பயன்படுத்தணுமோ அதை பாரு கண்ணா. ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீ போலாம். கரெக்டா? உனக்கு தெரியுது இங்க நம்ம வந்து வேண்டான்னு நினைக்கிறாங்கப்பா, நான் அவங்களே பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. தாராளமா பண்ணிட்ட, சந்தோஷமான விஷயம் தானே? நிச்சயமா மேடம். சோறு பெருசா வேறு பெருசா சோறு பெருசாப்பா? எதுப்பா பெருசு? சோறுதான் பெருசு. அந்த குழந்தை கூட சொல்லும் பாரு. அப்பனா பசிக்கும் இல்ல டேய், சங்கம் பெருசா சாப்பாடு பெருசா? சாப்பாடுதான் பெருசு. அப்ப பசிக்கும் இல்ல? அந்த மாதிரிதான். முதல்ல நம்ம குடும்பம், நம்மளோட ஃபேமிலி, நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்மளோட டவுன்லைன் எல்லாரும் நம்மள மதிக்கணும். உதயமூர்த்தி, யார் இன்கம் வாங்குறாங்களோ இல்லையா, விக்டோரியாவோட இன்கம் குறையில. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு குறைஞ்சிருந்ததுப்பா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு ஸ்டேஜ் எனக்கு புரிஞ்சுது. நான் மரியாதை வாங்கினேன்னு நான் என்ன பண்ணோம்?
இன்கம் லெவல் மாறணும் மேடம். நான் இன்கம் லெவல் மாத்தணும். அப்ப நான் இன்கம் லெவல் மாத்தினா நான் போய் ஒவ்வொருத்தரையா புடிச்சு நீ என்ன பண்ண மாட்டேற, நீ என்ன செய்ய மாட்டேற கேட்டுட்டே இருந்தா அவங்க சொல்றாங்க சார் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா என் இன்கம் எப்படி ஏறும்? அப்ப நான் என்ன பண்ணும்? இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பார்க்கணும் மேடம். என்னோட இன்கம் நான் தான் ஏத்தணும், நான் புரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு யாருக்குமே 6 லைன் இல்லல்ல? இதுவே தப்பான கான்செப்டா இல்லையா? ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன் நான் உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு நாள்ல கொஞ்சம் நிறைய கத்துக்கங்க. ஒரு நிமிஷம் நான் அதை கனெக்ட் பண்றேன். சார் யாருக்காவது ரொம்ப டைம் ஆகுதுன்னா தயவு செய்து மீட்டிங்ல இருந்து வெளியில போயிடலாம் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டீம் மீட்ன்றது நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்லாம் எடுக்கல, 1 ஹவர்ல முடிக்கிறதுக்கு. கரெக்ட்டுங்களா? யாருக்காவது இந்த மீட்டிங்ல ரொம்ப டைம் ஆகுது மேடம், நீங்க என்ன மேடம் 2 மணிக்கு மீட்டிங் சொல்லிட்டு 3:30 வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கஷ்டமா இருந்தா தாராளமாக இந்த மீட்டிங்ல இருந்து வெளியில போகலாம். நான் உங்க மேல கோச்சிக்கவே மாட்டேன், என்னடா வெளியில போயிட்டாங்களேன்னு வருத்தப்படவும் மாட்டேன், உங்க மேல கோவப்படவும் மாட்டேன். உங்களுக்கு ஒர்க் இருக்கலாம், உங்களுக்கு சம் பர்சனலா ப்ராப்ளம் இருக்கலாம், எல்லாத்துக்கும் நான் மரியாதை கொடுத்துதான் இதை சொல்றேன். யாருக்காவது டைம் ஆயிடுச்சு ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கும் தான் சார் வேலை இருக்கு, எனக்கும் தான் இது இருக்கு, கரெக்டுங்களா? நான் உங்களுக்காக பேசிட்டு இருக்கேன்னா டைம் எல்லாம் பார்க்காதீங்க, கரெக்டுங்களா? இல்ல ஒருவேளை டீம் மீட் வச்சிருக்கலாம் யாரோ, இல்ல ஏதாவது ஃபீல்ட் ஒர்க்கு கிளம்பலாம், நான் அதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறேன், தாராளமா நீங்க கிளம்பிக்கலாம். ஐயோ மேடம் வந்து இது பண்ணிட்டாங்களே அப்படின்றதுக்காக எல்லாம் இருக்க வேண்டாம் சார், தாராளமா கிளம்பலாம். நான் ரிக்வெஸ்டா தான் சொல்லிக்கிறேன் இது. சார் நல்ல ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி தர போறேன், சரிங்களா? சார் இப்போ நீங்க ஒரு 3000 பிவி பண்ணிருக்கீங்க, கரெக்டா? எல்லாருமே மைக் ஆன் பண்ணிக்கங்க. டைரக்டர் எஸ் மேடம். டைரக்ட் லெவல்ல இருந்தா எவ்வளவு சார் கொடுப்பாங்க? 6% இல்லையா? ₹1.35 போட்டு பெருக்குவாங்க இத, இல்லையா? இன்டு 18 இதானே டைரக்டர் போனஸ். ஹலோ சார், எல்லாரும் மைக் ஆன் பண்ணிக்கங்கன்னு சொல்ல சவுண்ட் இருக்கு மட்டும் கட் பண்ணுங்க. புரியுதா? புரியுதா சார்? தான சார் கால்குலேஷன், தான கால்குலேஷன். ஹலோ எஸ் மேடம். எஸ் மேம். ஓகே சார், எல்லாருக்குமே எஸ் வேணும் சார். இந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் கேக்குற கேள்விக்கு ஆன்சர் சாட் ஓபன். இதானே கணக்கு? வெறும் எஸ் போடுங்க. புரியலன்னா திருப்பி சொல்றேன். நீங்க டைரக்டர் ஆகும்போது ஒரு 3000 பிவி பண்ணிருக்கீங்கன்னா உங்க டைரக்டருக்கு 6% தருவாங்க. கோவிந்தரா சார், நீங்க எக்கோல இருக்கு சார், உங்க மைக் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க சார். $6 தருவாங்க. ₹1.35 மல்டிப்ளை பண்ணுவோம், கரெக்டா? டைரக்டர் போனஸ்க்கு இப்ப மதிப்பு வந்து 1.35, கரெக்டா? இது எத்தனை பேருக்கு தெரியல? இது புரியுதுல எல்லாருக்கும்? புரியலன்னா திருப்பி புரியல நோன்னு போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் திருப்பி. சார் தப்பே கிடையாது சார், டைம் ஆறதுனால பிரச்சனையே கிடையாது சார். நான் உயிர் கொடுத்தானே பேசிட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் உயிர் கொடுத்து பேசிட்டு இருக்கேன். யாருக்காவது தெரியலன்னா நோ போடுங்க, நான் சொல்லி தரேன் திருப்பி இது என்னன்னு. நோ போடுறதுனால நம்ம ஒண்ணும் குறைஞ்சே போயிட மாட்டோம். எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா இது? எஸ் மேடம், எஸ் மேடம். நோ. கிரேட் சார், பாராட்டுகள் சார். மிஸ்டர் அருண்குமார் சார், கிரேட். காசி விஸ்வநாதன் சார், இதுதான் நான் கேட்டேன். சார் நீங்க டைரக்டர் தானே சார்? காசி விஸ்வநாதன் சார். ஆமாங்க மேடம். அருண்குமார் சார், நீங்க டைரக்டரா? ஹலோ அருண்குமார் சார், யாரோட? கோல்டு சார். ஒண்ணுமே இல்ல சார், சிம்பிள் சார். ஏன்னா புதுசா இப்ப பிளான் மார்க்குதான் உங்களுக்கு புரியாது.
இந்த ₹1.35 தான் உங்களுக்கு புரியாது சார், மத்ததெல்லாம் ஈஸியா புரியும். இந்த 1.35ன்றது என்னன்னா, கம்பெனில இப்ப குளோபல் டர்ன் ஓவர் இருக்குல்ல சார், இதுல 100 கோடி சேல்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஒரு 4% டைரக்டர் போனஸா ஒதுக்குறாங்கல்ல சார், இந்த 4% டிவைடட் பை டோட்டல் டைரக்டர் போனஸ் பாயிண்ட், இத கால்குலேட் பண்ணா இப்ப இதோட மதிப்பு ₹1.35. புரியுதா சார்? ஹலோ, புரியுதா காசி விஸ்வநாதன் சார்? புரியுது மேடம். எஸ், இதே நீங்க சில்வர் ஆயிட்டீங்க, அப்ப பிசினஸ் பில்டிங் போனஸ் இருக்கா, இது குளோபல் டர்ன் வந்து 14%. இது எல்லா டைரக்டரும் ஆட் ஆகிறதுனால இதோட மதிப்பு இப்ப 83 பைசே. புரியுதா சார்? அதே வந்து டிராவல் ஃபண்ட், நீங்க சில்வர் ஆயிட்டீங்கன்னா 5 கோடி, இதோட மதிப்பு இப்ப 0.32. புரியுதா சார்? ஹலோ, எஸ் மேடம், எஸ் மேடம். சபரீஷ் வாங்க, மேல வாங்க சபரீஷ். புரியுதா? ஹலோ, புரியுதா சார்? இப்போ இதே மாதிரி Yes, madam. உங்களுக்கு ஒரு எல்ஓபி இருக்கு. எல்ஓபி இருக்கு, எல்ஓபி 16 கோடி, 16 கோடி எல்ஓபி இருக்குன்னா சார் அது என்ன சார் 4374னா என்ன சார்? நீங்க அந்த 3000 பிவிக்கு டைரக்டர் போனஸ் மேடம். ஓ, தேங்க்யூ சார். பிரான்ச் டைரக்டர் போனஸ் சார் நல்லா கவனிங்க, முதல்ல டைரக்டர் போனஸ் ₹1.35, பிசினஸ் பில்டிங் போனஸ் ஒரு 83 பைசா, டிராவல் ஃபண்ட் 32 பைசா, எல்ஓபி ₹2.42, ஹவுஸ் ஃபண்ட் கார் ஃபண்ட் 41 பைசா, ஹவுஸ் ஃபண்ட் 41 பைசா, எலைட் கிளப் 2%, இதோட மதிப்பு 69 பைசா. இதுதான் சார் கணக்கு. புரியுதுங்களா? ஒவ்வொரு போனஸும் பணமா எவ்வளவு பிரிஞ்சிருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். புரியுதுங்களா? இப்ப புரிஞ்சிச்சு அருண்குமார் சார்? அப்ப நீங்க 3000 பிவி பண்றீங்கன்னா இன்டு 6% இன்டு ₹1.35 இன்டு 18. புரியுதுங்களா சார்? இதுதான் ₹4374. கரெக்ட்டுங்களா? இதே நீங்க சில்வரா இருக்கீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்க 4000 பிவி பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், கரெக்டா சார்? உங்க 2000க்கு 6 தருவாங்களா சார்? ரூபன் சார் கொஞ்சம் போட்டு கூட சொல்லுங்க சார். உங்க டவுன்லைன் கிட்ட இருந்து 5% தருவாங்களா சார்? கரெக்டா சார்? ஏன்னா பிசினஸ் பில்டிங் இந்த கணக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு சொல்லுங்க சார். போட்டிங்களா சார்? சபரீஷ், பிசினஸ் பில்டிங் போனஸ் 3286. சார் பிசினஸ் பில்டிங் போனஸ் 1000, நான் ரெண்டு சேர்த்து போடுங்க சார். பிசினஸ் பில்டிங் போனஸ் மட்டும் ரெண்டு இதுக்கும் சேர்த்து 3286. சரிங்க சார். என்னோட டிராவல் ஃபண்ட் இப்ப போடுறேன். சேர்த்து போட்டுக்கங்க சார்.
ஓகே 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 சாரி நாம சேர்த்து போடல தனித்தனியா போட்டேன். ஏங்க அந்த பாக்ஸ்ல புதுசா ஒன்றும் இல்லையா அதுல 4554 மேடம். ஃபோன் பேசிட்டு வர்றாரு. சாரி சார், நான் பேசிட்டே இருக்கேன். எல்லாம் சேர்த்து தானே சார்? ஆமா 4554 ரெண்டும் சேர்த்து கூட்டினா இல்லைங்களா? ஆமா. சரி திருப்பி சொல்லுங்க சார். 4554 சார். நல்லா கவனிங்க, நான் சாட் பாக்ஸ்ல 4000 PV உங்களுக்கு டைரக்டர் போனஸ் நான் டைரக்டர் போட்டேன். நீங்க டைரக்டரா இருக்கும்போது 4000 PV நடந்தா உங்களுக்கு 5832 ரூபா வந்திருக்கும். ஆனா 4000 PV சில்வர்ல நடந்திருந்தா உங்களுக்கு 4554 தான். அப்ப 1300 ரூபா குறையுது இல்ல? ஹலோ சார், எல்லாரும் மைக் ஆன் பண்ணுங்க சார் ப்ளீஸ். கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க ப்ளீஸ். சார் ரவிச்சந்திரன் சார் கேக்குதா? நீங்க பேசுறது கேட்கல சார். ரவிச்சந்திரன் சார் உங்க போன்ல என்ன ப்ராப்ளம் பாருங்க. காசி விஸ்வநாதன் சார் வாய் திறந்து பேசுங்க, அப்பதானே டவுட் கிளியர் ஆகும். ஏதோ சொல்றாங்க ஏதோ கேட்கறோம்னு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தா எப்படி கிளியர் ஆகும்? 4000 PV பண்றோம் சார். சார் எல்லாரும் என் பிரதர்ஸ் மாதிரி தான். நான் வந்து ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி, பட் நான் உங்க நல்லதுக்கு தான் இதை புரிய வைக்கிறேன். புரிஞ்சுக்கங்க இதை முதல்ல. 4000 PV நீங்க டைரக்டரா இருக்கும்போது பண்ணா உங்களுக்கு 5832 ரூபா வருது. அதே 4000 PV நீங்க சில்வரா இருந்து பண்ணீங்கன்னா 4554 ரூபா வருது. அப்ப டைரக்டராவே இருக்கலாம்ல, சில்வர் ஆக வேண்டாம்ல? ஹலோ சொல்லுங்க மேடம், கேக்குது. ஓகே இல்ல சார், பதில் சொன்னாதான் பதில் பேசுங்க. சில்வர் ஆகிறதா அடுத்த ஸ்டெப் போனாதானே எல்ஓபி வாங்க முடியும், டிராவல் பண்ண முடியுமா? வெரி குட் குட். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, கோவிந்தராஜ் சார் சொல்ற சூப்பர் பாயிண்ட புரிஞ்சுக்கங்க. அப்ப சில்வர் ஆனா எனக்கு வருமானம் கம்மி, சில்வர் வித் எல்ஓபி நடந்தா என்ன ஆகும்? அதாவது சில்வரா நீங்க இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க, நீங்க சில்வரா இருந்தா உங்களுக்கு 1.15 தான் கிடைக்கும். அதே நீங்க எல்ஓபி எடுத்தா 2 ரூபா 42 பைசா சேர்ந்து 3 ரூபா 57 பைசா கிடைக்கும். அப்ப இது எவ்வளவு பெரிய பணம்? கரெக்ட் தானே? எஸ் மேம். ரவுண்ட் ஆனா என்ன கிடைக்கும்? இன்னொரு 41 பைசா கார் பண்டும், இன்னொரு 41 பைசா ஹவுஸ் பண்டும் கிடைக்கும். அப்ப 82 பைசா தான் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. 82 பைசா விட 3 ரூபா 57 காசு எத்தனை மடங்கு சார்? 1 8 2 16 24 4 32 4 மடங்கு அதிகமான பணம் சில்வர் கிடைக்குது. கரெக்ட் தானே? அப்போ நீங்க சில்வரா இருக்கீங்க, நீங்க இப்ப ஸ்டாரா கூட இருங்க. நீங்க ஸ்டாரா இருந்தா நிறைய பேர் ஸ்டாரே மெயின்டைன் பண்றது இல்லையா? சில்வர் தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. சில்வர் வித் எல்ஓபி இல்லன்னா இந்த பணத்துல அர்த்தமே இல்ல. நீங்க எந்த லெவல்ல வேணா இருங்க, எல்ஓபி இல்லன்னா எந்த பிசினஸ்லயும் அர்த்தமே இல்லன்னு புரிஞ்சுக்கங்க. ஓகே மேம். இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். இது புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ஒரு லைன் எல்ஓபி இல்லாம இந்த பிசினஸ் பண்றதுல அர்த்தமே இல்ல. சரி, நான் என்ன கேக்குறேன், எல்ஓபி இல்லாம அர்த்தம் இல்லன்னு சொல்றேன். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி நடக்குது. இப்ப இன்கம் 3 ரூபாய் 57 பைசா எந்த போனஸ்க்கு வரும்? இந்த போனஸ்க்கு தான் வரும். கரெக்டா? அப்போ எனக்கு 5625க்கும் நான் 3 ரூபாய் 57 காசு எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? என் சைடு வால்யூமா 5625 வைக்கணும். கரெக்டா? சைடு வால்யூம் 5625 வச்சா மேல இருக்க அப்ளைனுக்கு 5625 கொடுத்துட்டு ஃபுல் அமௌண்ட் நான் எடுத்துக்க முடியுமா இங்க? எஸ் மேம்.
அப்ப இந்த சைடு வால்யூம் 5625 இருக்கணும். அப்ப ஒரு லைன்ல நீங்க 5625 வரணும்னு நினைக்கிறீங்களே, உங்க மத்த 5 லைனையும் சேர்த்து 5625 பண்றதுக்கு ஏங்க பைனரி போனாலும் இதை தானே பண்ணணும். ஆமா மேம். கரெக்ட் தானே? கரெக்ட் தான் மேடம். பைனரியில 2 லைனு நீ ஈக்குவல் வச்சலன்னா காசே வராது. வச்சு பரதாப்பட்டு காசு கொடுக்குறாங்க. கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தான் மேம். சார் இங்க 10,000 பிவி, இன்னொரு பக்கம் 10,000 பிவி நடந்தா தானே பைனரியிலே காசு. கண்டிப்பா மேடம். கண்டிப்பா மேம். ஆனா இங்க 10,000 பிவி நடந்து ஒரு பக்கம் 2,000 நடந்தா கூட வெஸ்டேஜ் காசு தரும். உண்மைதான். கரெக்டா? ஆனா நான் என்ன கேக்குறேன், நீங்க 5625 வச்சீங்கன்னா நிறைய காசு கிடைக்கும்னா 5625 வைக்கிறதுல என்ன? அதனால தானே எல்லார்கிட்டயும் இதனால நிறைய பேர் நான் பாக்குறேங்க, கம்ஃபர்ட் ஜோன் ஒரு லைன் போச்சுன்னா அந்த ஒரு லைனை வச்சுட்டு கரெக்டா 1800 ஒரு பிவி அவ்வளவுதான். கரெக்டா அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா கூட இன்னொரு பிவி விழுந்துடக்கூடாது. நாங்க தான் பார்த்து ஒரு சோப்பு எக்ஸ்ட்ரா போடுறோம், ஒரு சோப்பு குறைச்சிடுறோம் மேம். அதான் அவ்வளவு கரெக்டா பிசினஸ் பண்றீங்க ஐயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து காண்ற நேத்துலாம் நான் ஒண்ணுமே பேசல. எம்டிஎம்ல நான் தூக்கி போட்டா என்னோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் 25 ப்ராடக்ட். என் சைட் வால்யூம்லாம் குறைந்தபட்சம் எந்த மாசமுமே 6,000 7,000 கம்மி சார். இப்ப டபுள் கிரவுண்ட் டைரக்டர் இப்ப கூட என் சைட் வால்யூம் 2,000 வச்சிருக்கேன். நான் 2,000 வைக்கல, அப்புறம் எப்படி சார் டபுள் யூனிவர்சலுக்கு போவேன்? எனக்கு தான் சைட் வால்யூமே தேவையில்லையே. கரெக்டா இல்லையா? நீங்க சொன்னா எல்லாம் சேர்ந்துடுறாங்க மேம். ஆமா சார். எனக்கு மட்டும் கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாரு, மேல இருந்து பிறக்கும் போதே விக்டோரியா சொன்னா எல்லாரும் சேரணும் அப்படின்னு எழுதி வச்சிட்டாரா? கடவுள் அதனுடைய அர்ப்பணிப்பு அந்த பிளஸிங் உங்களுக்கு அதிகம் மேம். சார் உண்மையா சொல்லட்டுமா சார், உழைச்சிங்கன்னா கையிட்டு செய்யும் வேலைகளை தான் கடவுளே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, தெரிஞ்சுக்கங்க. பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, நீ கையிட்டு செய்யும் வேலையை தான் ஆசீர்வதிப்பேன்னு. நீ வேலையே செய்யலாம் உன்னை ஆசீர்வதிக்கும் கொடுப்பேன்னு. பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்கீடம் படிக்காமலே பாஸ் ஆகணும்னு பிள்ளையாட்ட வேண்டிலாம் பாஸ் ஆக முடியாதீங்க. பள்ளிக்கூடம் போய் பாடங்கீடம் படிச்சு அதுக்கப்புறமா பிள்ளையாட்ட பாஸ் ஆகணும்னு சொன்னா பாஸ் ஆக்கி விட முடியும். கண்டிப்பா கரெக்டா? அப்பனா கொரோனா தான் வரணும். ஒருவேளை யார் அப்படி பிரேயர் பண்ணாங்கன்னு தெரியல. பள்ளிக்கூடம் போகாமலே பாடக்கூடம் படிக்காமலே பாஸ் ஆகணும்னு அதனால கொரோனா வந்து பாஸ் ஆக்கிடுச்சு எல்லாரும். அந்த மாதிரி லாக்டவுன் ஏதாவது வந்து கொரோனா ஏதாவது வந்து ஏதாவது நடந்தா உண்டு, இல்லைன்னா எதுவும் நடக்காது.